ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்க பாடம் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 12ஆம் வகுப்பு பாடம் 5 ஆல்ரெடி நம்ம 4ஆம் பாடம் ஃபுல்லாக பார்த்தோம், கணக்குகள் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அழகு 5 கூட்டாளி சேர்ப்பு. ஸோ கூட்டாளி சேர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஒரு தொழிலை நடத்துகிறது பேர் தான் கூட்டாண்மை. அதில் புதுசாக ஒரு நபரை உள்ளே கொண்டு வர்றது தான் என்னென்னா கூட்டாளி சேர்ப்பு. அவர் என்னவாகிறாரு அப்படின்னா கூட்டாளியாக ஒரு நிறுவனத்துக்குள்ளே சேர்றாரு. ஓகேவா? ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு நபரை புதியதாக கூட்டாளியாக சேர்க்கலாம். இதுவே கூட்டாளி சேர்ப்பு என அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த புதுசாக வர கூட்டாளியை எதுக்காக சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று நிறுவனத்துக்கு என்ன முதல் தேவைப்படலாம் இல்லையா? இல்லை அப்படின்னா அந்த கூட்டாளி நல்லா திறமையானவராக, நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸில் நல்ல திறமையானவராக இருக்கலாம். அவரோட அறிவு நமக்கு தேவைப்படலாம், அவரோட நற்பெயர் நமக்கு தேவைப்படலாம், அவரோட தொழில் முனைவு நமக்கு தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரியான நம்மளோட தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு நபராக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுக்கான மெயினாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய கூட்டாளிகள் 2 பேரும் அவங்களோட முழு மனதோட இந்த ஒரு புதிய கூட்டாளியை சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வரைவிலக்கணமாக சொல்கிறாங்க. 1932 சட்டப்படி பிரிவு 31 படி கூட்டாண்மை உடன்படிக்கை என்பது கூட்டாளிகளுக்கிடையே உடன்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து கூட்டாளிகளும் இசைவின்றி எந்த ஒரு புதிய கூட்டாளியும் சேர்க்க முடியாது. ஸோ எல்லா கூட்டாளிகளோட ஒப்புதலுக்கு அப்புறம்தான் என்ன பண்ணணும்னா ஒரு புதிய கூட்டாளியை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேர்த்துக்கணும். ஸோ இப்போ அவங்க சப்போஸ் கொண்டு வராங்க இல்லையா, ஒன்று முதல் கொண்டுட்டு வருவாங்க, இல்லை சொத்து கொண்டுட்டு வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் இயந்திரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, அதுக்கான குறிப்பேட்டு பதிவுகள் தான் பார்க்குறோம். ரொக்கம் இல்லைன்னா வங்கி, இல்லை ஏதாவது சொத்து, அந்த கணக்கு பற்றி கூட்டாளியோட முதல் கணக்கு வரவு. ஸோ இப்போ ஒரு நிறுவனத்தில் புதுசாக ஒரு கூட்டாளி வராரு அப்படின்னும் போது நம்ம எதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றத தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புதுசாக இப்போ நம்ம ஸ்கூல்லையே ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வராங்க, ஆல்ரெடி நம்ம கிளாஸில் 25 பேர் இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு 26வது ஒரு பர்சன் வராங்க, ஒரு நபர் வராரு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் மாறும், 25லேருந்து 26 மாறும். இடையில ஒரு எழுத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆளையே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவரோட எழுத்து அனிதா அப்படின்னு இருக்கும்போது அப்போது எல்லாரும் ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆகும், அப்போ அவங்க பேரை தான் முதல்ல சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தரோட நம்பரும் மாறும். ஸோ அப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு புதிய நபர் சேரும்போது இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும்போது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு புதுசாக ஒரு கூட்டாளி வரும்போது என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னா, அப்போது ஒரு புதுசாக ஒரு கூட்டாளி வராரு அப்படின்னும் போது நம்ம கம்பெனியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த தொழில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் புதுசாக ஒரு கூட்டாளி சேரும்போது லாப நட்டங்கள் எல்லாமே மாறும். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கூட்டாளி புதுசாக வர்றதுக்கு முன்னாடி நிறுவனத்தில் இருக்க பழைய கூட்டாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்துக்களை பொறுப்புகளை அவங்ககிட்ட இருக்க எல்லா பொருளோட மதிப்பையும் மறுமதிப்பீடு செய்வாங்க. தனக்கு இருக்கக்கூடிய லாபம் நட்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுமதிப்பீடு செஞ்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்கன்னா பழைய 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர் பிரிச்சுக்கிட்டு புதுசாக ஒரு 3வது நபர் உள்ளே வரும்போது அன்னைக்கு தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போம்போது என்ன பண்ணுவாங்கன்னா பகிர்ந்து தராத லாபம் நட்டம் இல்லதெல்லாம் பகிர்ந்தளிச்சுப்பாங்க. சொத்துக்களை பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்வாங்க. புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதம் அப்படின்னும் போது புதுசாக வர கூட்டாளிக்கு பழைய கூட்டாளிகள் தங்களோட விகிதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பங்குகளை விட்டு தருவாங்க. அதே மாதிரி நற்பெயர் சரி கட்டுவாங்க. முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் சரி கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் புதுசாக வராரு இல்லையா, அப்போ
அவங்க ஏற்கனவே இருக்கிற விகிதம் மாறும். ஏன் அப்படின்னா பழைய கூட்டாளிகள் புதிய கூட்டாளிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துருப்பாங்க. புதுசாக வர கூட்டாளி ஒரு பங்கை எடுத்துகிட்டு வருவாரும்போது அப்படியே டோட்டலாக என்ன ஆகும்னா நிறுவனம் புதியதாக மாற்றப்படும். அதுதான் இந்த கூட்டாளி சேர்ப்பில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சம்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.